வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை இல்லாமல் எந்த ஒரு விஷயமே எப்போவுமே மூவ் ஆகுது. அது போல தான் நம்ம மயில் இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் ஒரு வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. யாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கு எடுக்கல. அதனால் ஒரு வாய்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் தெரியாமல் அறியாமல் இந்த இடத்துல வந்து மாட்டின்னு இருக்கேன், எந்த ரெசார்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் தான் என்னை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இன்னைக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் திக்கு திணறி போயிட்டு ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஷாக்கிங்கில் இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே சொல்லிட்டு தெரியல. விஜய்க்கு இதுவும் பக்கம் இருந்து எல்லாத்தையும் கேட்டுறாரு. விஜய் அந்த இடத்துக்கு லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த ரெசார்ட் பக்கம் எது இருக்கோ அந்த ரெசார்ட்லலாம் விசாரிச்சுன்னு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ஒரு ரெசார்ட்டில் ஒரு நபர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற அடையாளத்தில் ஒரு பொண்ணு வந்துச்சு, ஆனால் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு தானா சொல்லிட்டு எனக்கு தெரியாது, சிசிடிவி மூலமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், அதில் இருந்து நீங்கள் சொல்கிறது அந்த பொண்ணாக இருந்தால் கண்டிப்பாக இப்போ நான் போய் உடனே ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. போய் பார்த்தா நம்ம மயில் தான். ஐயோ மயில் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுறாங்க. மயில் தான் இப்போதைக்கு போயிட்டு உள்ளே தவிச்சுன்னு இருக்குது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திருன்னு முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னடா பண்ணுறது, இப்போ நம்ம எல்லாமே ஒரு பக்கம் நமக்கே சாதகமாக அமையும்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே நமக்கு ஆப்பா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுக்காக நம்ம யோசிக்கணும். அதை விட்டு கவலைன்றது ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் அதே வந்துட்டே தான் இருக்கும். அது போல தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிசிடிவி மூலிமா பார்த்தா அந்த தினேஷ் அயோக்கிய ராஸ்கல் எங்கே இருக்கான், பொண்ணுங்களெல்லாம் இந்த மாதிரி தான் கேவலவாதி அழைச்சிட்டு வந்து தேவையில்லாமல் அவங்க வாழ்க்கையில் நாசனம் பண்ணிருக்கானா, இவனை மாதிரி ஆளுங்களை எப்பவுமே விட்டு வைக்கக்கூடாது, அவன் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்து அவனை கையங்களமாக பிடிச்சி அவன் மூஞ்சி முகரை எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த முடிவு நல்லதொரு முடிவாக இருக்குமா, நல்லதொரு ஆரம்பமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. என்ன வேணாலும் நடக்கலாம், ஏது வேணாலும் நடக்கலாம். பிரச்சனைன்றது எந்த நேரத்தில் எப்படி வரும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாதுல்ல. அதனால் வர வேண்டிய நேரத்தில் அது கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கான ஆக்ஷன் நம்ம எடுத்தே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறது அதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சாகணும். அதை விட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு ஐயோ அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம யோசிச்சாகணும். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பக்கம் ஒரு தென்னை மரம் இருக்குது. அந்த தென்னை மரத்துலேருந்து ஒரு தேங்காய் அப்படின்னு சொல்லி குப்புன்னு வந்து இறங்கிடுச்சு. அது நம்ம மேலே இறங்கியிருந்தால் என்ன ஆயிருக்கும். அது போல் நிறைய விஷயங்களெல்லாம் இருக்குங்க. அதை பற்றியெல்லாம் பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ மயிலை காப்பாற்றினாங்களா இல்லையா, மயிலோட நிலைமை என்ன நேர கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மயில் அந்த இடத்துலேருந்து அந்த பையன் இருக்கலாம், அவர் தானே மாஸ்க் போட்டு வந்து நகையெல்லாம் திருட பார்க்குறான். அந்த சமயத்தில் மயில் கண்ணு முழிச்சு அவன் முகமுடிய கலத்தி, தினேஷ் நீயா, உன்னை நம்பி வந்து என்ன ஏமாற்ற பார்க்குறியா, உனக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மனசாட்சியா எனக்கா, மனசாட்சியெல்லாம் கழட்டி வச்சுட்டு அந்த இடத்துக்கே வந்திருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் பணம் மணி 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 ஆல்வேஸ் அல்டிமேட், எனக்கு காசுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டதும் என்ன பண்ணுறது என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் இந்த படுபாய் பையனை போய் நம்பி வந்துட்டோம்லே, நம்ம வாழ்க்கையை இப்போ சீரழிய போதே, ஐயோ கடவுளே நீ தான் என்னை காப்பாற்றணும், எப்படியாவது என்னை காப்பாற்றி இவங்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டின்னு இருக்காங்க. நீ என்னதான் வேணாலும் என்னதான் கும்பிட்டாலும் தலைகீழ நின்றாலும் உன் வாழ்க்கை இனிமேல் யாரும் காப்பாற்ற முடியாது. நீ சிக்கிக்கின உன்னை யார் காப்பாற்ற போகிறாங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்திலே அகங்காரத்திலே ஓரமாக சிரிச்சுன்னு இருக்கான் தினேஷ். அதே சமயத்தில் அந்த டோரை வந்து ஒரு உடைக்க உடனே தினேஷ் பார்க்கணும், தோப்புன்னு போய் கீழே விடுறான். டே தம்பே என்னடா வசமாக மாட்டிக்கிட்டியா, இதுக்கு தான் சொல்கிறது தன்வினை தன்னை சுடும், தானும் ஆடா விட்டாலும் தன் தசையாடும் சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அது போல் நீயே இப்போ மாட்டிக்கினியா, இதுக்கு தான் சொல்கிறது. எப்போ எந்த நேரத்தில் எங்கேருந்து வருவோம்னு சொல்லிட்டு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவேன். இப்போ பார்த்தியா டைமுக்கு கரெக்டாக வந்துட்டேன். இப்போ நீ என்ன பண்ண போகிறேன், வாழ்க்கையே ஒரு பக்கம் சிக்கலில் மாட்டேன்னு இருக்கு. உன்னை அடின்னு அடிக்கிற அடியில் நீ துண்டா காணும் துணியா காணும் ஓடணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும். அதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஒரு பக்கம். டே உன் நேரம் உன் காலம் பேசு மாவனே பேசு, நீ பேச வேண்டிய இடத்துல இருக்க, நான் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கேன், அதெல்லாம் நான் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க. போலீஸ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் ஏமாத்துறேன், தினேஷை வந்து கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பையன் வந்து கொஞ்சம் அவங்க அப்பா வந்து எம்எல்ஏவாக இருக்காரு, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்கிறது. அட ஆமாங்க, எம்எல்ஏவே இருந்துட்டு தான் இந்த பையன் இந்த மாதிரி எல்லாம் கேவலமான வேலை செஞ்சுட்டு இருக்கான், என்னடா இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா, அவங்க அப்பா கூட புத்தி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு தெரியாமல் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணுறது, பையன் ஒரு சில சமயத்தில் தப்பு செஞ்சுட்டான்னு அவனை காப்பாற்றினாங்க. அதவே ஒரு பக்கம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு போலீஸ் நம்பரெல்லாம் வாங்கினு அவங்க மூலிமா இந்த மாதிரி தவறு இல்லைலாம் செஞ்சுன்னு இருக்கான். இவனை மாதிரி ஆளுகளை சும்மா விடக்கூடாது. இது வந்து நம்ம தீபிகாவுக்கு தெரிய வருது. மல்லியோட தங்கச்சியாவனாகட்டும் யாரானாகட்டும் தப்பு தான். இந்த இடத்துல தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சே தீரணும். மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத, அவளுக்கு சரியான தண்டனை நான் புகட்டுறேன். அவன் வாழ்க்கையில் இதுக்கு மேலே எந்த ஒரு பொண்ணுக்கிட்டே இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கவே கூடாது. இதுக்கு மேலே அந்த மாதிரி என்ன வந்தாவே அவன் இதாயிடணும். ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, உன்னையும் வேறு கான்செப்ட்
என் தம்பியோட லைஃப்பில் குறுக்க வந்து என் தம்பியை கொன்னவன். உன்னை நான் சும்மா விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத. அதுக்காக இவளை நான் சும்மா விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காத. இவளையும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினைக்காத. யாரையும் பழி உனக்கு எனக்கு மட்டும் தான் பழி. இவளுக்கு இனிமேல் இருக்குது சனி அப்படின்னு சொல்லிட்டு தினேஷை தவட மேலே 4 போட்டு தர்றன்னு இழுத்துன்னு போகிறாங்க. அதே சமயத்தில் ராஜேஸ்வரி ஒரு பக்கம் தான் இந்த நகை திருடி இவதானா உன் தங்கச்சி தானா அப்படியே நகை திருடியை வீட்டிலே வச்சுன்னு கமாந்துக்கிறீ பார்த்தீங்களா? எப்படியோ என் நகையெல்லாம் நான் பத்திரமா வெயிரோவில் வச்சுட்டு இருந்தேன். லாக்கரெல்லாம் இனிமேல் போட்டு லாக்கரில் எட்டுமே வைக்கின்றா. எப்பா இனிமேல் இங்கே வைக்கக்கூடாது. இந்த நகை திருடியோட தங்கச்சி எல்லாம் திருடிவா ஒரு வார்த்தையும் சொல்லி அவன் மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஏய் நீ எந்த அளவுக்கு பேசு. நீ பேசுறதெல்லாம் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் அவ்வளோவே எனக்கு ஹர்ட் ஆகாது. ஆனால் நீ பேச எனக்கு இரிட்டேட் ஆகுது. கொஞ்சம் எனக்கு கோவம் அதிகமாச்சு. உன் நிலமை அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால் பார்த்து பக்குவமாக என்ன பேசணும் ஏது பேசணுன்றதை யோசிச்சு பேசு. யோசிக்காமல் சிந்திக்காமல் உன் பாட்டுக்கு நீ பேசினேன்னா லாஸ்ட்டில் அது உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஓஹோ என்ன மிரட்டுற அளவுக்கு ஆளாயிட்டியே. பார்த்துக்கிறேன். எல்லாருக்கும் நேரம் காலம்னு ஒன்று இருக்குது. அது வரும். அந்த சமயத்தில் யாரை எங்கே அடிக்கணும் எப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு தெரியும். அந்த சமயத்தில் அடித்து பிடிச்சி அந்த விஷயத்தை நான் வாங்கிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருகேன்.